நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் சார். என்ன சார் பேப்பரு? பேப்பர் இல்ல, ஆர்டர். ஆர்டரா? ஆமா, உன்னை எச்சமாக்க சொல்லி செக்ரட்டேரியட்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க ஐயா. சார் ஒரு 6 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா மொட்டை போட்டு வந்துருவோம் சார். ஆசை தோசை அப்பள வடை அதெல்லாம் கூட வாங்கி தரேன் சார். அந்த வடை இல்லப்பா, ஆசை தோசை அப்பள வடை. அட போங்க சார், சின்ன பசங்க மாதிரி விளையாடின்னு ஒரு நிமிஷத்துல எங்கேயோ போயிட்டேன் சார். என்னன்னு சொல்லுங்க சார். ஸ்டாலின் எஸ்தர் இவங்க 2 பேரோட முதல் மாத ரிவ்யூவை மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பணுங்க. அதான் ஐயா, இவங்க 2 பேரும் எப்படி வேலை பார்க்குறாங்க, இந்த ரிப்போர்ட்டை நான் அவங்களுக்கு அனுப்பணும்ல. ஓ, என்ன அனுப்ப போறீங்க? யோ முந்திரி கொட்டை, எஸ்தர் ஸ்டாலின் விவகாரம், இதுக்கு ஒன்னு எதுக்கு போய் அனுப்பணும்? அதுல சார் என்ன எழுதி அனுப்ப போறீங்கன்னு கேக்குறேன். ஓ அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். 2 பேருமே நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டி வந்துருச்சு. சார் போட்டி வைக்கிறதெல்லாம் நீங்க தான் சார், ஆனா அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கிறாங்க. என்னைய சொல்ற? அட ஆமா சார், அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரியா? அந்த ஹிஸ்டரி தான் சார். யோ எஸ்தர் அழகனோட ஆள் இல்ல? இல்ல சார், அவங்க ஸ்டாலினோட ஆளு. குருவி. ஆமா சார். நீயா ஒரு கதையை விடாத. கதை இல்ல சார், நிஜம். உங்களுக்கே சந்தேகமா இருந்தா நீங்க அவங்கள கூப்பிட்டு சும்மா போட்டு வாங்கி பாருங்க, உண்மை நானு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிற? ஆமான்றேன். அங்க பாரு, எஸ்தருக்கு ஆயுஸ் 100. இப்ப பாரு. ஒன்னதாம்பா, இங்க வா. என்ன சார் அவங்கள போய் விசில் வச்சு கூப்பிடுறீங்க? இதே நீங்க வெளியில யாரையாச்சும் இப்படி விசில் வச்சு கூப்பிட்டுன்னு வச்சுங்க, உங்களை தூக்கி ஈவ்டி சிங்ல போட்டுருப்பாங்க. இப்படி வா, வர்றாங்க பாரு. இப்ப யார போடுவாங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்ன சார் 3 முகத்துல உன்னை காணோம்? யாருமா அது? நீங்க குருவி ஸ்டாலின் சார். நீங்க தான் இந்த ஸ்கூல்ல மும்மூர்த்திகளாச்சே. சொல்லுங்க சார், எங்க? அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டாமா. சார் வேற யாரையாவது சொல்லுங்க சார், அவராவது தப்பு பண்றதாவது. என்னம்மா சொல்ற? பின்ன என்ன சார், அவரு ஒரு பெர்ஃபெக்ட்டான டீச்சர், அவரை போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, அவரு ஒரு வாத்தியார் மாதிரி இல்லம்மா. முட்டாளுங்க இருக்கிற ஊர்ல ஒரு அறிவாளி இருந்தா அது தப்பா தான் சார் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்கிறது இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் என்னமா பேசுறான்? ஏதோ மதுரக்கார பாஷையில பாடம் எடுக்கிறான், பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் பேசினா ஒரு நாள் பூரா உட்கார்ந்து கேட்கலாம், அவ்வளவு கருத்தா பேசுவாரு. அவரை போய் இல்ல கட்டக்குரல்ல பேசுறதுனால கருத்தா பேசுற மாதிரி உனக்கு தோணுதோ? இருக்கலாம் சார். என்ன குருவி நீயுமா? சார் தமிழ்நாட்டிலேயே பாரதி ராஜாவுக்கு அடுத்து இவருக்கு தான் சார் இப்படி ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கு. என்ன இருந்து என்னமா பிரயோஜனம்? ஆனா வாத்தியாருக்கு உண்டான மூஞ்சி அந்த ஆளுக்கு இல்லையே. அப்போ உங்களுக்கு மட்டும் ஹெச்எம் கான மூஞ்சி இருக்கா? சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். ஒருத்தரோட கேரக்டருக்கும் முகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவரோட கனிவு, நேர்மை, அன்பு, கண்டிப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். என்னம்மா விட்டா நீ அந்த வேலையை அவனுக்கே விட்டு கொடுத்துருவ போல இருக்கே. நான் விட்டு கொடுக்க என்ன சார் இருக்கு? அவர் ரொம்ப திறமையானவர். நியாயமா பார்த்தா அவர் தான் செலக்ட் ஆவாரு. பாத்தீங்களா, பெல் எல்லாம் கூட அடிக்குது. அது 2வது பெல்லுங்க. ஐயோ, எனக்கு கிளாஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன் சார். குருவி, என்னையா அது? நான் தான் அப்பவே சொன்னேனே சார். இல்ல அந்த அழகன் தான். அவரு அப்படியே வானத்தை பார்த்து பாட்டு போட்டுன்னு கேட்டுனே இருக்க வேண்டியதுதான். நம்ம ஸ்டாலின் சார் தான் சார் மச்சம். குருவி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. என்ன சார்? ஸ்டாலினுக்கு வேலை, எஸ்தருக்கு கல்யாணம். அது எஸ்தருக்கு ஸ்டாலினுக்கும் கல்யாணம்.
அப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமில்ல. எப்போ சார் இந்த எச்எம் வேலையை விட்டுட்டு புரோக்கர் வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க? முதல்ல ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆகட்டும், அடுத்து உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருவோம் சிவகாசியில இருந்து. ஏன் சார் சென்னையில இவ்வளவு ஊர் இருக்கும் போது ஏன் சார் சிவகாசிக்கு போறீங்க? அங்கதாயா பாறை உடைக்கிற வெடிமருந்தெல்லாம் கிடைக்கும். பொண்ணு அனுப்பும் போது கொஞ்சம் வெடிமருந்தும் கொடுத்து அனுப்புவாங்க. நீ பொண்ணை உருப்படியா வச்சு பாத்துக்கிட்டீன்னா நீ தப்பிச்ச. இல்லைன்னா உன் படுக்கையை கீழே உன் பொண்டாட்டியே வெடிமருந்து வச்சிருவா, நீ டமா. என்ன சார் உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே? என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது சார். ஒரு 15 நாளா சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான். அது இல்ல சார், எப்போதும் டெரரா இருப்பீங்க, இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி தெரியுதே, அதான். அப்படி ஒண்ணும் இல்லையே சார். கர்ணனுக்கு கவச கொண்டுற மாதிரி கையில எப்போதும் பெரம்போட இருப்பீங்க, இப்ப அந்த பெரம்புக்கே வேலையில போல இருக்கே. அதுவா, நான் சபரிமலைக்கு மாலை போட போறேன், விரதம் இருக்கேன்ல, அதான். இப்போ சீசனே இல்லையே சார், இப்ப விரதம் இருக்கதா இருந்தா 5-6 மாசம் விரதம் இருக்க வேண்டியது இருக்குமே. என்ன தலவாய் கிண்டலா? கிண்டல் இல்ல சார், வியப்பு. டேய் வாங்க. என்னடா? ஸ்டாலின் சார் பார்க்க வந்தோம். அவர் இங்க இல்லடா. எங்க சார் போயிருக்காரு? நான் என்ன உங்க ஸ்டாலின் சாருக்கு எடுபடியா? எங்க போறாரு எங்க வர்றாருன்னு கேட்டு வைக்கிறதுக்கு? என்னடா சிரிப்பு? இல்ல சார், நீங்க எடுபடின்னு சொன்னதும் எனக்கு அடிபடினா வந்துச்சு சார். என்னடா நக்கலா? இல்ல சார். இன்னொரு வாட்டி எடக்கு முடக்கா பேசி மாட்டினீங்க ரொம்ப கஷ்டம்டா. என்ன சார் நீங்க மிரட்டுறீங்க, அவனுங்க சிரிக்கிறானுங்க. என்னடா ரொம்ப கஷ்டம் சொன்னீங்களே சார், அதான் சிரிப்பு வந்துச்சு. அதுக்கு என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? ரொம்ப கஷ்டம் தான் சார், எங்களுக்கு இல்ல உங்களுக்கு. என்ன சார் இவ்ளோ திமிரா பேசுறானுங்க? டேய் என்னடா உத வேணுமா? எதுக்கு சார் அடிப்பண்ணி மிரட்டுறீங்க? சொல்லுங்க சார், எதுக்கு அவங்கள மிரட்டுறீங்க? டேய் அவர் எங்கடா உங்களை மிரட்டுறாரு, நீங்க தான்டா அவ்வளோ மிரட்டுறீங்க. டேய் போங்கடா. டேய் போங்கடா. டேய் போங்கடாங்கற. இப்ப போட்டோனா பாரு. என்ன சார் சவுண்ட் மட்டும் தான் வருது, அடி விழ மாட்டேங்குதே. டேய் என்ன வெறியா தான் ஓடி போயிருங்க. டேய் போங்கடா. சார் என்ன சார் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு போடுங்க சார், ஒண்ணு அவுத்து விட்ட நெல்லிக்காய் முட்டை மாதிரி செதறுவானுங்க. எங்களெல்லாம் அப்படி அடிக்க முடியாது சார். போங்கடா. ஏன்டா அடிக்க முடியாது? எங்களை அடிச்சா சாருக்கு அடி விழும் சார். சாருக்கு அடி விழுமா? டேய் வெளில போங்கடா. இருங்க சார், என்னமோ சொல்றானுங்க, என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்போமே. உங்களை அடிச்சா யாரா வந்து எங்களை அடிப்பா? அடிச்சு பாருங்க சார், அப்ப தெரியும் யாரு வருவாங்கன்னு. என்ன சார் சொல்றானுங்க? நீங்க எங்களை அடிச்சா ஸ்டாலின் சார் வந்து உங்களை அடிப்பாரு. என்னங்கடா புதுசா மிரட்டுறீங்க? வேணா வாங்கினரு கிட்ட கேட்டு பாருங்க. டேய் போங்கடா போங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் ஸ்டாலின் உங்களை அடிச்சான் தானே? சின்ன பசங்க வளருவாங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சார் எப்போ சார்? சச்சா எங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு சார் உங்களை அடிச்சான்? ஒரு சின்ன பையனை லேசா தட்டினதுக்கு அதுக்கு அந்த ஆளு அந்த பேச்சு பேசுறான், அதுக்கு நீங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. சாரி சார், இவ்ளோ நடந்திருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மீட்டிங்ல பேசிட்டு இருந்தீங்க. அவன் என்ன அரைஞ்சிட்டான். சும்மாவா விட்டீங்க? வந்து அழுவாத ஒரே மன்னிப்பு கேட்டான். இருக்கட்டும் சார், ஆனாலும் என்னையா பண்ண முடியும்? ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும் சார், அவனை ஸ்கூலை விட்டே வெளியே துரத்தி இருக்கணும். அதுக்கு தான் தலைவாய் சான்ஸை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை அவன் சறுக்குனா அவன் கடைசி வரைக்கும் எழுதிருக்க முடியாது. என்ன டீச்சர், என்ன யோசனையா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். ஏங்க இல்லைன்னு சொல்றப்பே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குண்டு. என்னன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என்ன பண்றதுன்னு தெரியலையா? நீங்க யாரு? என்னது? நீங்க யாரு, நண்பனா எதிரியா? என்னங்க நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நானா?
நான் உங்க எதிரி. உங்களை அழிக்காம விட மாட்டேன். இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் உங்க எதிரியா நண்பனாண்டு. நம்ம ஏஎச்எம் வேற உங்களை அடிக்கடி குழப்புறாருன்னு நினைக்கிறேன். குழப்பறாருதான். ஆனா சில சமயம் அவர் சொல்றது நல்லது மாதிரியும் தெரியுது, இல்லாத மாதிரியும் தெரியுது. அதான். இங்க பாருங்க, எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவா ஒரு முடிவெடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதானே சொல்ல வரீங்க? ஆஹா, ஆங்கிலம் அழகாக திருக்குறள் பேசுகிறதே, ஆச்சரியக்குறி. சார், இங்கிலீஷ் எடுத்தா அதுக்கு நான் என்ன இங்கிலீஷ்காரியா? தமிழும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் சார். இன்ஃபேக்ட் நான் 12th தமிழ்ல 196 தெரியுமா? அப்ப எதிர்காலத்துல நம்ம தமிழாவுக்கு சரியான சவாலா இருப்பேன்னு சொல்லுங்க. அட போங்க சார், இருக்கிற வேலையே இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. இதுல எங்க இருந்து நான் சவால்லாம் விடுறது? உங்களுக்கு பயங்கரமான மூட் ஸ்விங் இருக்கு சார். ஆமாங்க, திடீர்னு நல்லதா யோசிக்கிறீங்க, நான் நல்லவனா தெரியுறேன். திடீர்னு வீட்டை பத்தி யோசிக்கிறீங்க, வேலை முக்கியமா தெரியுது. வேலைக்கு போட்டியா இருக்கிறவன் எதிரியா தெரியான். இங்க பாருங்க, இந்த மாதிரி சமயத்துல ஏஎச்எம் வேற உங்களை கொலை போட்டுறாரு. ஆமா சார், நான்லாம் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதே இல்ல. ஆனா இப்பெல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல, நாமெல்லாம் ரொம்ப சுமாரா வாழ்றமே நினைச்சு அடிக்கடி வருத்தப்படுவேன். இப்ப நம்மளை பார்த்து பொறாம போறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் கடைசியில சிரிச்சுக்கிட்டே முடிச்சிருவீங்கல்ல நீங்க? இங்க பாருங்க, எல்லா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குங்க. நீங்க அந்த பக்கமா பாக்குறீங்க, உங்களுக்கு தலை தெரியுது. நான் இந்த பக்கமா பாக்குறேன், அதனால எனக்கு பூ தெரியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன்னு சொல்றேன். அதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டேனே. அட வாங்க டீச்சர், போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். உட்காந்த இடத்துல இருந்து ஊண்ட என்ன அர்த்தம்? வரேன்னு அர்த்தம். அப்ப வாங்க. சில சமயத்துல எனக்கு ஏன் டீச்சர் அண்ணன்னு கூட தோணுது. இதுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பீங்க. சொல்லவா? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாரோட சந்தோஷமான பருவம் எது? ஸ்கூல் டேஸா? டவுட்டா கேட்காதீங்க, பதில் சொல்லுங்க. ஓகே சார், ஸ்டூடெண்டா இருக்கிறப்பதான். அந்த ஸ்கூல் லைஃபை கடைசி வரைக்கும் அனுபவிக்கிறது வாத்தியாருக்க மட்டும்தான். ஸ்டூடெண்ட் மாதிரியே சனி ஞாயிறு லீவு, 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல்லு, எக்ஸாமு, சம்மர் லீவு. கரெக்டு தான். அது மட்டும் இல்லைங்க, பசங்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க, சான்ஸே இல்லைங்க. ஆமா சார், உண்மைதான். பசங்களை பார்த்ததும் அப்படியே ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் வரும் பாருங்க. வெரி ட்ரூ சார். இப்ப சொல்லுங்க, உலகத்திலே சந்தோஷமான பெஸ்ட் வேலை எது? டீச்சர் வேலை தான். இனி அதுக்காக வருத்தப்படவே மாட்டேன். அவ்வளவுதான். ஆனா இந்த டீச்சர் வேலை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தான். ஐயோ, இது நாளை கவலைப்படலாமுங்க. இப்ப வாங்க கிளம்பலாம். வாங்க. குட் ஈவினிங், சிட் டவுன். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, வழக்கமாக ஒரு கிளாஸில் 30 பேர் இருந்தா அதில் ஒரு 2-3 பேர் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம கிளாஸில் என்னடா 30 பேருமே லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. அதே எப்படி லீடரை செலக்ட் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எலெக்ஷன் வைங்க சார். வைக்கலாம், ஆனால் 30 பேர் எலெக்ஷன் நின்றா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஓட்டு மட்டும் தானே கிடைக்கும். சரி, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்களே பேசி உங்கள யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. இல்லை 2-3 பேர் தான் இருக்கணும்னு தெரிஞ்சா அவங்கள யாருக்கு பசங்கிட்ட ஆதரவு இருக்கோ அவங்கள லீடராக செலக்ட் பண்ணலாம். அதுக்காக மொத்த கிளாஸே லீடராக நிற்கணும்டா, இதெல்லாம் ஓவரா தெரியல. என்ன கைபாம், நான் சொல்றது என்னான்னு புரியலையா? ஆமா சார். அப்ப நீ வேண்டாம் நிக்காம விட்டுறியா? அதான பார்த்தேன். சரி சரி, யாரு நிக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.
சரி சரி நானே நின்னுறேன். நீயா? ஆமா, நம்ம குரூப்க்கு நான் தான் லீடர். அது குரூப்புக்கு சரி வரும், மொத்த கிளாஸ்க்கும் சரி வருமா? ஆமால, அப்போ சனி நீ நில்லு. ஐயே நானா? போருப்பா. காலையில சீக்கிரம் வரணும், சாயந்தரம் லேட்டா போனோம். எனக்கு தேவையில்ல. ஏன்டி இப்படி சொல்ற? நமக்கெல்லாம் அந்த பதவி பிடிக்காதுப்பா. ஏன்? என்னெல்லாம் லீடரா இந்த உலகம் ஏத்துக்குமா? வாட்டர் டேங்கர் நீ? ஏய், வருஷம் பூரா நம்ம அட வேண்டியது தாண்டி. கேபி நீ நில்லு. ஐயோ வேணாம்ப்பா, என்னால் முடியாது. எனக்கு டான்ஸ் ரிஹர்சல்ஸ் இருக்கு. என்னெல்லாம் சொல்லிடாதீங்கப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏய், உன்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாத. சரி சரி, சும்மா சுச்சிட்டே இருக்காதீங்க. அப்ப யார் தான் லீடரு? இசையும் புட்டியும் வரல. அப்போ எப்படி பார்த்தாலும் டப்பாஸ் இருந்தா தான் சரியா வரும். ஏய், கிரைண்டர் விட்டுட்ட? தேங்க்ஸ் டி. ஓய், நீ லீடரா நின்றுவியா? ஏன் நாளா நிக்க கூடாதா? அவ்வளோ தைரியமா உனக்கு? ஸ்கூல் விட்டு ஓடின வேண்டி தைரியத்தை பத்தி நீ பேசுறியா? ஏய், நான் நிக்கிறேன், என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, கிரைண்டரே நிக்கட்டும். ஏய், பசங்க கிட்ட இருந்து அவளுக்கு கோட்டு விழுமா? ஏய், உன்னோட தாஸ்தியா விடும் எனக்கு. ஏய், நான் ஏய் டப்பாஸ் விடுடி, நம்ம சைடுல இருந்து கிரைண்டரே நிக்கட்டும். சரி சரி நிக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மண்டா, நீ ஏன் லீடரா? வேணாண்டா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நான் தான் லீடர் சொல்லினே இருப்ப. இப்ப என்னடா பேக் அடிக்கிற? இப்பதான் காசு பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எதுக்குடா தேவையில்லாம? கிளி நீடா? சின்ன பையன்டா அவன். பொண்ணுங்கெல்லாம் ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. வளர விட மாட்டீங்களே. நின்னா நில்லு, இல்லாட்டி உன் இஷ்டம். ஒன்னும் வேணா, நான் கிரிக்கெட் டீம் கேப்டன் நான் மட்டும் இருந்துக்கிறேன். உன்ன பாடுறா, இதை விட்டு அதை பிடிக்கிறா. மண்டா, நீ நிக்கலனா கைபாமே நீ தான் நிக்கணும். ஐயே, என்னால முடியாது. ஆமாண்டா கைபாமே, நீ தான் நிக்கிற. டேய், டர் ஆயிடும்டா. டர் ஆகாதுடா, பவர் ஆயிரும். அப்படின்ற? ஆமா. அப்ப நின்னு பாத்துருவோம். அதே. என்ன இன்னும் பொதுக்குழுல யாரை நிறுத்துறதுன்னு முடிவு இல்லையா? என்னமோ ஜனாதிபதி தேர்தலில் நிக்க போற மாதிரி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க. சரி, யாரெல்லாம் நிக்க போறீங்க? கிரைண்டரா? ஓ, கைபம். சபாஸ், சரியான போட்டி. அடடா. சரி, அடுத்த கிளாஸ்ல வாக்கெடுப்பு வச்சுக்கலாம். சரியா? உட்காருங்க.